உங்களுக்கு அவருடைய அரசியல் வருகை என்ன மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது அப்படின்னு கேட்குறேன். ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் தட் இஸ் த ஆன்சர். கரெக்ட். ஸோ என்னோட ஒப்பீனியன் மக்களோட ஒப்பீனியனோட ஒத்து போகலை அப்படிங்கிறது இது ஓட்டு போடுற மாதிரி. எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. லைக் ஹவ் ஐ எம் ஓட்டிங். என்னோடய ஓட் நான் எப்படி போட போகிறேன். அது மாதிரி மக்கள் என் ஓட்டோட ஒத்து போகிறாங்களா, இல்லை என் ஓட்டோட அவங்க மறுதளிக்கிறாங்களா, இல்லை அவங்க என்ன மாதிரியான வேர்டிக் கொடுக்க போகிறாங்கன்றது ஒன்ஸ் எல்லாமே மக்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியனை நான் ஒன்று வச்சுட்டு அதை என்னால் ஓப்பன் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது தட் ஒன்ட் பி குட். கரெக்ட். அது வந்து என்னோட க்ரெடிபிலிட்டியும் சரி, சாரோட க்ரெடிபிலிட்டியும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அது சரியாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சப்ஜெக்டிவாக இருக்கும் அதுவுமே. ஆமாம், அதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளார போகிறதோ இல்லை அது பற்றின சிந்தனைகளுக்குள்ளார ஊடுருவதோ எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. என் ஓட்டு நான் யாருக்கு போடுறேன்றத சரியாக தப்பான ஒரு ஷோ வச்சு பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அதுதான் பொருந்தும். ஒரு குடிமகனாக நான் தேர்தலுக்காக காத்திருக்கேன். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியான விஷயங்கள், வந்ததுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது, மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்றது, எண்ட் ஆஃப் த டே சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் கடவுளாக இருக்கட்டும். அவங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அதானே கடவுள். ஐயோ, போகிற போகில் போட்டிங்களே. Presta Premium Women's Wear. Let your body love it.